الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நாம் ஹுமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடந்த உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரின் வஃபாத் அபுவா என்கிற இடத்திலே நிகழ்ந்தது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயதாக இருந்தது. அவரை அங்கே உடனிருந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே வாரி அணைத்து பெருமானாரை, கலங்கி நின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாரி அணைத்து அவரை மக்காவுக்கு கூட்டி வந்து 5 நாட்களுக்கு பின்னால் பாட்டனார் அப்துல் முத்தலிப் இடத்திலே ஒப்படைத்தார். அப்துல் முத்தலிப் அந்த குழந்தையை தன்னுடைய மகனை விடவும் நேசம் வைத்தவராக, அன்பு வைத்தவராக பார்க்கிறார் என்று நாம் கடந்த உரையிலே பார்த்தோம். மரியாதைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோரின் மறு உலக நிலை என்ன? தந்தை பெருமானார் கருவில் 6 மாத குழந்தையாக இருக்கிற போது வஃபாத்தாகிவிட்டார். தாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயதாக இருக்கிற போது வஃபாத்தாகிவிட்டார். இவர்கள் காபிர்களா? இவர்கள் நரகிலே தண்டனை செய்யப்படுவார்களா என்று நாம் பார்க்கிறோம். மரியாதைக்குரியவர்களே, பொதுவாகவே ஒரு விஷயம் என்னவென்றால், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய முஸ்னதிலே குறிப்பிடுகிறார்கள். அதே போல பைஹகி இமாம் கிதாபுல் இஅ்திகாத் என்கிற கிரந்தத்திலே குறிப்பிடுகிறார்கள். அஸ்வத் இப்னு ஜரீர் அவர்களை இந்த ஹதீஸை ஆதாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். பொதுவாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வந்த பின்னால் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டு 500 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த நபியும் வரல. அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு நபியினுடைய எந்த விதமான உபதேசமோ அல்லது ஏகத்துவத்தை எடுத்து வைப்பதோ போன்ற எந்த காரியங்களும் அவங்களுடைய காலத்துல நடைபெறல. கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வேதத்தை படித்திருக்கிறார்கள். அதனுடைய அந்த தொடர்ச்சியாக தொடர் வழிவழியாக வம்சாவளியாக அவர்களுடைய உபதேசங்கள் போய் சேர்ந்திருக்கிறது அவர்களுக்கு. ஆனால் அது அல்லாத சமுதாயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தானதிலிருந்து, அவர்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டதிலிருந்து அதற்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த நபியும் வரல. அந்த காலத்திற்கு பெயர் பத்ரத் என்று சொல்வார். பத்ரத் என்று அரபியிலே சொல்வார்கள். நபிமார்கள் அனுப்பப்படாத காலம் அந்த காலம். அந்த காலத்திலே வஃபாத்தானவர்களுடைய நிலை என்ன? அவர்களுக்கு நரக தண்டனை இருக்கிறதா என்கிற சர்ச்சை, என்கிற விவாதம் இமாம்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்னதில் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கிறது. 4 நபர்கள் கியாமத் நாளிலே அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். முதலாவது மனிதன் அஸம்முன் லா யஸ்மஉ ஷைஆ, அதாவது செவிடு, காது கேட்காதவன். அவனுக்கு எது சொன்னாலும் காதுல விழுகாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் நாளை மறுமையிலே சோதிக்கப்படுவார். 2வது பைத்தியக்காரர், அவனும் நாளை மறுமையிலே சோதிக்கப்படுவார். 3வது கிழவர், எதையுமே அறியாத கிழவர், இவரும் மறுமையிலே சோதிக்கப்படுவார். 4வது நபிமார்கள் வராத காலத்திலே மரணித்து போனவர்களையும் அல்லாஹ் நாளை மறுமையிலே சோதிப்பார். அப்ப அந்த காது கேட்காதவன் சொல்வான், فَيَقُولُ رَبِّي لَقَدْ جَاءَ الْإِسْلَامُ وَمَا أَسْمَعَ شَيْئًا, என்னிடத்துல இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள், எனக்கு எதுவுமே விளங்கல காதுல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான்.
வாமல் ஆகமக்கு பைத்தியகாரன் சொல்வான் பயப்போல் ரப்பி லக்கத் ஜாஅல் இஸ்லாம் வஸ்ஸிரியான் யக்ரிபூன ஃபில் பார். என்னிடத்திலே இஸ்லாத்தை சொன்னார்கள், என்னை சிறுவர்கள் எல்லாம் சாணியாலும் கல்லாலும் என்னை அடித்துக் கொண்டிருந்தார்கள், நான் பைத்தியகாரனாக எதையும் விளங்காதவனாக இருந்தேன் என்று சொல்வான். வாமல் ஹரிமு கிழவர் சொல்வார் பயப்போல் ரப்பி லக்கத் ஜாஅல் இஸ்லாம் வமா ஆகிலு ஷைஆ. என்னிடத்தில் இஸ்லாம் வந்தது, எனக்கு எதுவுமே விளங்கல, எனக்கு எதுவுமே விளங்கல என்று அவர் சொல்வார். இந்த 4 பேர் இப்படி பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது வமல்லதி மாத்தஃபில் ஃபத்ரதி ஃபயகூல் ரப்பி மா அதானி லக ரசூலுன் ஃபயஅஹுது மவாதீகஹு லியுதீஉனஹு. அதான் நபிமார்கள் வராத காலத்திலே மௌத்தானானே அப்படிப்பட்டவர்கள் சொல்வார்கள், இறைவா எந்த ரசூலும் எங்களுக்கு வரல, எந்த தூதரும் உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு வரவில்லை, அவர்கள் எங்களிடத்தில் எத்தி வைக்கவில்லை, அப்படி அவர்கள் எத்தி வைத்திருந்தால் நாங்கள் கட்டுப்பட்டிருப்போம் என்று அந்த மக்கள் பதில் சொல்வார்கள் என்று ஹதீஸ்ல வருது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்றால், நீங்க நரகத்துல நுழையுங்கன்னு சொல்லுவான் அல்லாஹ். அந்த 4 பேரை நரகத்தில் நுழையுங்கன்னு சொல்லுவான். எதுக்குன்னா சோதிக்கிறான் அல்லாஹ் தஆலா. இப்பவாவது என் சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படுகிறீர்களா என்று சோதிக்கிறார். அல்லாஹ் சொன்னவுடன் அவர்கள் நரகத்தில் நுழைந்தார்கள் என்றால் அது சொர்க்கமாக மாறி போயிடும். அந்த இடத்துல அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்கள் இல்லையா, நீங்க நரகத்தில் நுழைங்க அல்லாஹ் சொன்னான். அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதால் அவர்களுக்கு அது அந்த நரகம் சொர்க்கமாக மாறிவிடும். மமல்லம் எதுகுலுஹா யுஸ்ஹபு இலைஹா. யார் அந்த நரகத்திலே நுழையவில்லையோ அவர்கள் அதிலே இழுக்கப்பட்டு அந்த நரகத்திலேயே போடப்படுவார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. இந்த விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயும் தந்தையும் நபி வராத காலத்தில் வஃபாத்தானார். பத்தரத்துடைய காலத்திலே வஃபாத்தானார். அப்ப யாரெல்லாம் இந்த காலத்துல வஃபாத்தாராங்களோ அவங்களுக்கு யாருக்கும் ஏகத்துவம் போய் சேரவில்லையோ அவர்களுக்கெல்லாம் நரகத்திலே தண்டனை என்பது சோதனைக்கு பிறகு. அவர்கள் அங்கே சோதிக்கப்படுவார்கள். அங்க அப்ப அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் எங்களுக்கு ரசூல் வந்திருந்தா நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் அந்த இடத்துல சோதிப்பார், நீங்க நரகத்துல போங்கன்னு சொல்லுவான். அது சொர்க்கமாக அவர்களுக்கு மாறிவிடும். இது பொதுவாக எல்லோருக்குமே உள்ள விஷயம். பொதுவாக அந்த ஏகத்துவம் எத்தி வைக்கப்படாத எல்லோருக்கும் உள்ள விஷயம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவங்க எல்லாம் நாளைக்கு மறுமையில ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த 4 பேரும் மறுமையில சோதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு நரகம் காட்டப்படும், அதில் நுழைந்தவர்கள் சொர்க்க சுகத்தை அனுபவிப்பார்கள், அதிலே நுழையாதவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்களும் இந்த கருத்தை சொல்லுகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா குன்னா முஅஸ்ஸிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா. நாம யாரையும் தூதரை அனுப்பாம வேதனை செய்ய மாட்டோம். யாரையுமே தூதரை அனுப்பி அந்த ஏகத்துவ கொள்கையை எட்டி வைக்காமல் யாரையும் நாம் வேதனை செய்ய மாட்டோம் என்கிறார். அப்ப அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்புக்கும் இடைப்பட்ட 500 ஆண்டு காலத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இதுதான் நிலை. ஏன்னா ரசூலை அனுப்பாம அல்லாஹ் யாரையும் வேதனை செய்ய மாட்டான். அதாவது 4 விதமான நிபந்தனைகள் சொல்கிறார்கள். சத்திய மார்க்கம் எதுவென்று அறியாத நிலையில் அவர்கள் மௌத்தாயிருக்கும். 1, அவங்களுக்கு சத்திய மார்க்கம் எது அப்படிங்கிற நிலையில தெரியாம மௌத்தாயிருக்கும். 2வது, முந்தைய மார்க்கம் பற்றியோ முன்னறிவிப்பு செய்யப்பட்ட விஷயத்தையோ மறுக்காதவனாக இருந்திருக்க வேண்டும். யூதர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு முன்னறிவு செய்யப்பட்டிருக்கு, அவங்களுடைய வேதங்கள்ல ரசூல் வருவார், அவரை நீங்க ஏத்துக்கணும், அவர் பேரு, அவங்களுடைய அடையாளம் எல்லாம் அவர்களுக்கு முன்னறிவு செய்யப்பட்டிருக்கு. அத அவன் தெரிஞ்சுட்டே தான் மறுத்தான். இன்னல்லதீன அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும். மகன் அறிகிற மாதிரி
அவனுக்கு ரசூலை தெரியும். ஒரு மகனை எப்படி அடையாளம் காணுவானோ அப்படி அடையாளம் காணுபவர்கள் யூதர்கள். அப்ப அது போன்ற முன்னறிவிப்பு எதுவும் அதை மறுக்காதவனாக இருந்திருக்க வேண்டும். மூன்றாவது, அவன் பருவ வயதை அடைந்தது முதல் மரணம் வரை எந்த ரசூல் நபி பற்றிய தகவலை அறியாதவனாக இருக்க வேண்டும். நபியை பற்றிய ரசூலை பற்றிய தகவல் அறியாதவனாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாலாவதாக நபி பற்றிய தகவல் கிடைத்திருந்தால் அதை மறுக்காதவனாக இருந்திருக்க வேண்டும். அதை மறுக்க கூடாது. இந்த 4 நிபந்தனைகளுக்கு உட்பட்ட மௌத்தானவர்கள் நாளை மறுமையிலே சோதிக்கப்படுவார்கள். அந்த சோதனையிலே அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு சொர்க்கம். அல்லாஹ் குர்ஆன் என்னோட இடத்துல சொல்றான், வமா அஹலக்னா மின் கரியத்தின் இல்லா வலஹா முந்திரோன் ذிக்ரா வமா குன்னா ஸாலிமீன். எந்த ஒரு ஊரையும் அதை எச்சரிக்கிறவர் அனுப்பாம நாம் அழிக்க மாட்டோம். எச்சரிக்கிறவரை அனுப்பாமல் நாம் அழிக்க மாட்டோம் என்று சொல்றோம். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக. நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சஅல்து ரப்பி அல்லா யதுகுலன் நார அஹதம் மின் அஹலி பைத்தி ஃபஅதானி ذلك அல்லா யதுகுலன் நார அஹதம் மின் அஹலி பைத்தி. நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய இறைவனிடத்திலே நான் கேட்டேன், என்னுடைய குடும்பத்தார்கள் யாரையுமே நீ நரகத்திலே நுழைய வைக்க கூடாது என்று கேட்டேன். அல்லாஹ் ஃபஅதானி ذلك அதை எனக்கு கொடுத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. என்னுடைய உம்மத்தார்கள் அனைவருக்குமே நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சிபாரிசு செய்கிற போது அவருடைய குடும்பத்தார்களுக்கு சிபாரிசு செய்ய மாட்டார்களா? யோசித்து பாருங்க. இந்த ஹதீஸை அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை வெளியே இதை பதிவு செய்திருக்கிறார். இம்ரான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்படியானால் நாயகம் ஸல்லல்லாஹு தந்தையும் தாயும் நபிமார்கள் வராத காலத்தில் அவர்கள் வஃபாத்தானார்கள். அது அவர்களுக்கு தண்டனையை பெற்றுத் தராது. அந்த காலத்துல இருந்ததுனால அவங்களுக்கு ஏகத்துவ கொள்கை எத்தி வைக்கப்படவில்லை. இன்னொன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய குடும்பத்தார்கள் யாரையுமே நரகத்தில் நுழை வைக்காதேன்னு அல்லாஹ்ட்ட கேட்டேன். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கு தந்தான் என்று சொல்கிறார். இன்னும் இது சம்பந்தமாக சில விஷயங்களை நாளை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன் அடிப்படையில் செயல்படுகிற பாக்கியத்தை நம்மளுக்கு தந்துடுவானா. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.